அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, 2ஏ நோட்டிஃபிகேஷன் இன்னைக்கு வந்து விட்டுருக்காங்க. இன்னைக்கு டேட் வந்து பார்த்தீங்கன்னா, 11/8/2026. இந்த நோட்டிஃபிகேஷன்ல என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனல்ல மொத வீடியோ பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுடைய யூடியூப் ஃபீடுக்கு வந்து வரும். இந்த எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் இன்னைக்கு விட்டுருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனோடைய லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 9/9/2026 வந்து க்ளோஸ் ஆகுது. இந்த குரூப் 2, 2ஏ எக்ஸாம் இந்த 2 எக்ஸாமுக்குமே காமனான பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது நவம்பர் 1, 2026ல வந்து நடக்கப் போகுது. ஸோ, அதில வேற என்னென்ன இம்பார்ட்டன்டான விஷயங்கள் சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். குரூப் 2, 2ஏ அப்படின்னு சொல்லி 2 கேட்டகரியா இந்த எக்ஸாம் பிரிச்சிருப்பாங்க. 2 எக்ஸாமினேஷன்ல 41 வேக்கன்ட்டும், 2ஏ கேட்டகரியில 780 வேக்கன்ட்டும் இருக்கு. டோட்டலா கம்பைன்டா பார்த்தீங்கன்னா, 821 வேக்கன்ட் இருக்கு. இதுல என்னென்ன டிபார்ட்மெண்டல் வைஸ் அந்த போஸ்ட்டோடைய நேம், அதோடைய போஸ்டல் கோட் அது எல்லா டீட்டெயிலுமே குடுத்துருப்பாங்க. நீங்க டெக்னிக்கல் எக்ஸாம்ல பார்க்குற மாரி அந்த சப்ஜெக்ட் கோட் அப்படிங்கிறது இருக்காது. இது எல்லாத்துக்குமே காமனான எக்ஸாம்ங்கிறதுனால யூனிஃபார்மா தான் வரும். இதுல பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் அது லேபர் டிபார்ட்மெண்ட்ல என்ன வேக்கன்ட் அப்படிங்கிறத குடுத்துருப்பாங்க. டிசிடிஓ அதேபோல புரொபேஷன் ஆஃபீசர் இது எல்லாத்துக்குமே அந்த நம்பர் ஆஃப் வேக்கன்சி அது என்ன பே ஸ்கேல் லெவல் அப்படிங்கிறத குடுத்துருப்பாங்க. அத மட்டும் நீங்க ஜஸ்ட் பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும். சப் ரிஜிஸ்ட்ரார், ஜெயிலர், ஜெயிலர்லாம் பார்த்தீங்கன்னா, முன்னாடி தனியான எக்ஸாமினேஷனா நடந்துட்டு இருக்கும். உமன்க்கு தனியா, மென்னுக்கு தனியா. இப்ப வந்து இத குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்ல வந்து தான் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த எக்ஸாம்க்கு இதில பார்த்தீங்கன்னா, பிரிசன் ஃபார் வுமன்ல வுமன் கேண்டிடேட் மட்டும் தான் எலிஜிபிளா இருப்பாங்க. ஜெயிலர் மென்ல வந்து மென் கேண்டிடேட் மட்டும் தான் வந்து எலிஜிபிளா இருப்பாங்க. அதுக்கு அடுத்தது எஸ்பிஐ அசிஸ்டன்ட், அடுத்தது ஏஎஸ்ஓ இது எல்லாமே எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல அப்படிங்கிறத குடுத்துருப்பாங்க. இதில ஏஎஸ்ஓ லா மட்டும் நீங்க லா முடிச்சிருக்கிற மாரி இருக்கும். மத்த எக்ஸாமினேஷன், மத்த டிபார்ட்மெண்டல் போஸ்ட் இது எல்லாத்துக்குமே என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத நம்ம பின்னாடி அப்படியே பார்ப்போம். இது எல்லாமே இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கிறது எல்லாமே குரூப் 2 சர்வீசஸ். இதுக்கு கீழ இருக்கிறது எல்லாமே குரூப் 2ஏ சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இதுல என்னென்ன போஸ்டிங் வரும் குரூப் 2ஏல அப்படின்னா, சீனியர் இன்ஸ்பெக்டர் இன் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா, கோஆப்பரேட்டிவா இருக்கலாம். இல்ல அப்படின்னா மில்க் புரொடக்ஷனா இருக்கலாம். அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங்ல ஜூனியர் சூப்பரண்ட், ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி போஸ்டிங் எல்லாமே இருக்கும். அத தாண்டி சீனியர் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர். இது மட்டும் என்ன அப்படின்னா, மத்த போஸ்டிங் எல்லாமே ஸ்டேட் லெவல் சீனியாரிட்டி அது எல்லாமே இருக்கும். பட் இந்த சீனியர் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர பொறுத்தவரைக்கும் அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல அலோகேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதே டிஸ்ட்ரிக்ட்ல தான் உங்களுடைய சர்வீஸ் வந்து கம்ப்ளீட் பண்ற மாரி இருக்கும். அது என்னென்ன இடத்துல எங்கெங்க போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு போட்டிருப்பாங்க. அடுத்ததா ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் போஸ்ட் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அதோடைய டீட்டெயில் எல்லாமே வந்து இந்த இடத்துல இந்த பிடிஓ ஆஃபீஸ்ல வர அசிஸ்டன்ட் போஸ்ட் எல்லாமே இதுல இருக்கும். அத தாண்டி சிவில் சப்ளை, பிரிசன், லேண்ட் ரிஃபார்ம் என்ன போலீஸ் டிபார்ட்மெண்ட் எப்பவுமே வர்றது போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயும், ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லயும் தான் அதிகமான வேக்கன்சி வரும். இந்த டைமும் அதே போல தான் வந்திருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஏஜ் லிமிட். இத வந்து முக்கியமா பார்த்துக்கங்க. ஏஜ் லிமிட்ட பொறுத்தவரைக்கும் குரூப் 2 சர்வீஸ் சரிங்களா? இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அதர் கேண்டிடேட் ஓசி கேண்டிடேட்க்கு இந்த ஏஜ் லிமிட் எல்லாமே இருக்கும். என்னென்ன போட்டிருக்காங்கன்னு பாருங்க. இதுலயே எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, டிசி, பிசி, ஓபிசிஎம் அண்ட் பிசிஎம். இந்த கேட்டகரியில இருக்கிறவங்களுக்கு அந்த ஏஜ் ரிலாக்சேஷன் அப்படிங்கிறது இருக்கும். இதுல புரொபேஷன் ஆஃபீசர் பார்த்தீங்கன்னா, நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். இந்த வேர்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, 60 வயசு ஆகாத வரைக்கும் நீங்க இந்த எக்ஸாமினேஷன அப்ளை பண்ணிக்கலாம், எழுதிக்கலாம். டிசிடிஓ பொறுத்தவரைக்கும் இதுக்கு வந்து 37 வயசு தான் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டா வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதேபோல ஜெயிலர் சரிங்களா? இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்க டிசிடிஓ நீங்க இன்கேஸ் லா டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா, நீங்க இந்த கம்யூனிட்டி கேட்டகரியில எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, டிசி, பிசி, பிசிஎம் இந்த கேட்டகரியில அதர் தென் ஓசி சரிங்களா? ஜெனரல் கேட்டகரி தவிர மத்த எந்த கேட்டகரியா இருந்தீங்க அப்படின்னாலுமே, நீங்க லா முடிச்சிருந்தீங்கன்னா 39 வரைக்கும் இதுல வந்து எலிஜிபிள். இந்த ஒரு போஸ்டிங்க்கு மட்டும் நான் சொல்றேன். மத்த போஸ்டிங் எல்லாம் பார்த்துக்கிட்டே வாங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து இதுக்கு எல்லாத்துக்குமே இல்லாம தான் இருக்கும். 2ஏவ பொறுத்தவரைக்கும் எல்லா போஸ்டிங்க்குமே நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் ஃபார் அதர் கேண்டிடேட் சரிங்களா? அதர் கேண்டிடேட்ட தவிர மத்த எல்லாருக்குமே நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்க என்ன கம்யூனிட்டில வரீங்க அப்படிங்கிறத இந்த கேட்டகரியில பார்த்துக்கங்க. சரிங்களா? உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லயே இருக்கும். இதுல இல்ல அப்படின்னா நீங்க ஜெனரல் கேட்டகரியில வருவீங்க.
அடுத்ததா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். இந்த இடத்துல நெறைய பேர் கன்ஃப்யூஸ் ஆயிருவாங்க. இத நீங்க அந்த அளவுக்கு ரொம்பலாம் கன்ஃப்யூஸ் பண்ணிக்க தேவையில்ல. நீங்க எனி டிகிரி இருந்தாவே மேக்ஸிமம் போஸ்ட்டுக்கு வந்து எலிஜிபிளா இருப்பீங்க. எதெல்லாம் எலிஜிபிள் இருக்க மாட்டீங்க அப்படிங்கிறது மட்டும். அதாவது எனி டிகிரிய தவிர ஸ்பெசிஃபிக்கான டிகிரி மென்ஷன் பண்ணியிருந்தா, அத மட்டும் சொல்றேன் பார்த்துக்கங்க. டிசிடிஓ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி போட்டிருப்பாங்க. பிஏ, பிஎஸ்சி, பிகாம் அப்படின்னு சொல்லி எனி டிகிரி இன்ஜினியரிங் எல்லாருமே எலிஜிபிள் தான். அதேபோல இந்த பிரிஃபரன்ஸ்ன்னு சொல்லி போட்டிருப்பாங்க இல்லைங்களா? அந்த பிரிஃபரன்ஸ்லாம் நீங்க வந்து கன்ஃப்யூஸ் ஆயிக்க வேணாம். அதர் திங்ஸ் பீயிங் ஈக்குவல் அப்டின்னா, நீங்களும் இன்னொருத்தரும் ஈக்குவலான மார்க் எடுத்திருந்தீங்க ஃபைனல் எக்ஸாம்ல, ஃபைனல் ரிசல்ட் வரும்போது ஈக்குவல் மார்க் எடுத்திருந்தீங்கன்னா, கவுன்சிலிங் போகும்போது தான் இந்த கேட்டகரி வந்து அப்ளிகபிள் ஆகும். இன்கேஸ் நீங்க அவங்களோட அதாவது ஒரு எம்.ஏ சோசியல் ஒர்க் முடிச்சவங்களோட 0.5 மார்க் அதிகமா எடுத்திருந்தீங்கன்னா கூட, உங்களுக்கு தான் வந்து குவாலிஃபிகேஷன். 2 பேரும் ஈக்குவலான மார்க். ஒரு 200 எடுக்கிறீங்க, அவங்களும் 200ல எடுக்குறாங்க அப்படின்னா, ஈக்குவலான மார்க் இருந்தா மட்டும் தான், அத வந்து பிரிஃபரன்ஸ்க்காக வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. அதர் தென் உங்கள வேற எதுக்காகவுமே இந்த கீழ இருக்கிற எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷனுக்கு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? அத நல்லா பார்த்துக்கங்க. அது ஒவ்வொரு எக்ஸாம் பேட்டர்ன்லயுமே மாறும். ஃபாரஸ்ட் எக்ஸாம்ல பார்த்தீங்க அப்டின்னா, முதல்ல ஃபாரஸ்ட் முடிச்சவங்கள முடிச்சுட்டு தான் உங்களுடைய மார்க் எடுப்பாங்க. ஆனா, இங்க வந்து அந்த மாரி கிடையாது. நீங்க 0.5 மார்க் அதிகமா இருந்தீங்கன்னா கூட, நீங்க தான் எலிஜிபிளா இருப்பீங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, ஜூனியர் எம்ப்ளாய்மென்ட் ஆஃபீசர், புரொபேஷன் ஆஃபீசர் இது எல்லாமே அதேதான். எனி டிகிரி சரிங்களா? டிகிரி ஃப்ரம் எனி யூனிவர்சிட்டி அப்டின்னு போட்டாவே நீங்க வந்து எலிஜிபிளா தான் இருப்பீங்க. ஜெயிலர் எல்லாமே அதே போல தான். இதுல அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீசர் சரிங்களா? அதுல மட்டும் அந்த லா டிபார்ட்மென்ட்ல வரதுக்கு மட்டும் நீங்க பிஎல் முடிச்சிருக்கணும். இதுல வந்து எனி டிகிரின்னு போட்டிருக்க மாட்டாங்க. பிஎல் வந்து நீங்க கம்பல்சரி முடிச்சிருந்தா மட்டும் தான் இதுக்கு எலிஜிபிளா இருப்பீங்க. அதேபோல அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீசர் இந்த போஸ்ட் கோட் 2201க்கு மாஸ்டர் டிகிரி கேட்டிருப்பாங்க. ஆனா அது கீழ இருக்கிற அந்த புரொவிஷன படிச்சு பார்த்தீங்க அப்டின்னா, நீங்க கீழ இருக்கிற எந்த கம்யூனிட்டி பிலாங்ஸ் டூ எனி கம்யூனிட்டி இங்க மென்ஷன் பண்ணியிருக்கிற கம்யூனிட்டில இருந்தாலுமே யுஜியே போதுமானது. ஸோ, அதனால இதுவுமே வந்து பெருசா அஃபெக்ட் ஆகாது. அதேபோல அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீசர் கம் புரோகிராமர். இதுக்கு மட்டும் நீங்க என்ன தேவை அப்டின்னா, உங்களுடைய டிகிரில மாஸ்டர் டிகிரி இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், மாஸ்டர் டிகிரி இன் சயன்ஸ் சரிங்களா? இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயன்ஸ் இது வந்து இந்த இடத்துல வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஸோ, இந்த டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா, கண்டிப்பா நீங்க அப்ளை பண்ணும்போது இது மார்க் கட் ஆஃப் அப்படிங்கிறது உங்களுக்கு பயங்கரமான டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது வரும். 2 போஸ்டிங்க பொறுத்தவரைக்கும் இதுலயும் பார்த்தீங்க, சீனியர் இன்ஸ்பெக்டர் அப்படிங்கும்போது எனி டிகிரி சரிங்களா? டிகிரி முடிச்சிருந்தாவே நீங்க எலிஜிபிள் தான். இன்கேஸ் வந்து இந்த மத்த பிரிஃபரன்ஸ் எல்லாமே நீங்க ஈக்குவலான மார்க் வரும்போது தான் உங்களுக்கு வந்து ரோல் ப்ளே பண்ணும். ஆர் அதர்வைஸ் இது அது எல்லாமே நல் அண்ட் வைடு தான். சரிங்களா? ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டர் மத்த எல்லாமே இதே தான் போட்டிருப்பாங்க. இதுல பார்த்தீங்கன்னா, அக்கவுண்டன்ட் மட்டும் பிகாம் டிகிரி வந்து கேட்டிருப்பாங்க. சரிங்களா? பிகாம் டிகிரி முடிச்சிருந்தா தான் இந்த அக்கவுண்டன்ட் 3357க்கு வந்து எலிஜிபிள். அதேபோல 3823க்கும் அதே போல தான். ஜூனியர் அக்கவுண்டன்ட்க்கு 3356 பார்த்தீங்க அப்டின்னா, அதுமே எனி டிகிரி இன் காமர்ஸ்ல வந்து நீங்க எது வேணாலும் முடிச்சிருந்தாலும், நீங்க வந்து அது மட்டும் தான் எலிஜிபிளா இருப்பீங்க. அடுத்ததா அசிஸ்டன்ட் 1076, 1077 இந்த விஷயங்களுக்கு இந்த போஸ்டிங்க்கு எல்லாமே இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிஎல் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேச்சுலர் டிகிரி ஆஃப் காமர்ஸ் ஆர் எக்கனாமிக்ஸ் ஆர் ஸ்டாட் இந்த 3ல எது முடிச்சிருந்தாலுமே இந்த போஸ்டிங்க்கு அவங்க மட்டும் தான் எலிஜிபிள். ஸோ, நீங்க குரூப் 2 அப்டின்னா, எனி டிகிரி எல்லா போஸ்டிங்க்கு எலிஜிபிள் அப்டின்னு பார்க்காதீங்க. அப்படி கிடையாது. இது மட்டும் தான் இருக்கும். சரிங்களா? அதேபோல விஷுவல் ஸ்டாண்டர்ட் வந்து குடுத்துருப்பாங்க. நீங்க இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண பின்னாடி இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்க சப்மிட் பண்ணா போதும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதேபோல ஜெயிலருக்கு வந்து சில பிசிக்கல் குவாலிஃபிகேஷன் மென், வுமன் 2 பேருக்குமே வந்து அதில டீட்டெயில்ஸ் வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ, நீங்க பிரிசனருக்காக ஜெயிலருக்காக நீங்க வந்து ட்ரை பண்றீங்க அதுக்கும் அப்டின்னா, நீங்க இந்த குவாலிஃபிகேஷன் எல்லாமே, ஐ ஃபிட்னஸ் இது எல்லாமே பார்த்துக்கங்க. அதற்கு அடுத்ததா, நம்மளுடைய எக்ஸாமினேஷன் பேட்டர்ன். ஸோ, இது எல்லாமே நம்ம எலிஜிபிள்லாம் பார்த்துட்டோம். இப்ப நீங்க வந்து ஓகே செட் ஆயிருப்பீங்க. இதெல்லாம் நீங்க எலிஜிபிளா இல்லையா அப்படின்னு செட் ஆயிருப்பீங்க. இப்ப ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் சொல்லி ஒண்ணு காமனா நடக்கும். எல்லாருமே இந்த பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் எழுதுவாங்க. இந்த பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் வந்து ஒரு ஃபில்டரிங் தான். அடுத்ததா மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் ஒண்ணு இருக்கும். மெயின்ஸ் எக்ஸாமினேஷன்ல 2 அண்ட் 2A இந்த 2 கேட்டகரியில நடக்கும். நீங்க ஹையஸ்ட் ஸ்கோர் எடுக்கிறீங்க, நல்ல ஸ்கோர் அதிகமா இருக்கு அப்படின்னா, நீங்க வந்து இந்த 2க்கும் எலிஜிபிளா இருப்பீங்க. 2ஏவுக்கும் மெயின்ஸ் எழுத எலிஜிபிளா இருப்பீங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஸ்கோர் கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னா, 2ஏ மட்டும் எலிஜிபிள் ஆகுறவங்களும் இருப்பாங்க. அதேபோல இன்னும் மார்க் கம்மியாகுது அப்படின்னா, நீங்க 2க்குமே எலிஜிபிள் இல்லாமயும் இருப்பீங்க. ஸோ இந்த 2க்குமே எலிஜிபிள் ஆகுறவங்க தான் அந்த எக்ஸாமினேஷன். குரூப் 2வ பொறுத்தவரைக்கும் உங்களுடைய எக்ஸாமினேஷன் டிஸ்கிரிப்டிவ் டைப்ல இருக்கும்.
2ஏவ பொறுத்தவரைக்கும் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் பேட்டர்ன்ல வந்து உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். ஓஎம்ஆர் பேஸ்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த இன்டர்வியூ அந்த மாரி எந்த ஒரு விஷயமே இருக்காது. டைரக்ட்டான அப்பாயின்ட்மென்ட் அப்படிதான் இருக்கும். பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் பொறுத்தவரைக்கும் ஜெனரல் ஸ்டடீஸ் ஜிகே இருக்கு இல்லைங்களா? அதுல வந்து 75 மார்க்கும், ஆப்டிட்யூட் அண்ட் ரீசனிங் இதுல வந்து 25 மார்க்கும் இருக்கும். எனி லாங்குவேஜ் நீங்க ஜெனரல் தமிழ் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஜெனரல் இங்கிலீஷ் எடுத்துக்கலாம். ஏதாவது எடுத்தீங்க அப்படின்னா, நீங்களே அப்ளிகேஷன் போடும்போதே சூஸ் பண்ணணும். அதுக்கு 100 மார்க். ஸோ டோட்டலா பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 200 கொஸ்டின் இருக்கும். ஈச் கொஸ்டின் சரிங்களா 1.5 மார்க் வந்து இருக்கும். ஸோ 300 மார்க் வந்து மேக்ஸிமம் இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் லெவல். இது ஓஎம்ஆர். உங்களுக்கு வந்து அப்ஜெக்டிவ்ல தான் இருக்கும். நீங்க ஷேட் பண்ற மாரி தான் இருக்கும். அடுத்த இதிலிருந்து ஃபில்டர் ஆயி வந்தா தான் நீங்க மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதணும். மெயின்ஸ்ல ஏற்கனவே சொன்ன மாரி 2 அண்ட் 2ஏ அப்படின்னு சொல்லி 2 கேட்டகரி இருக்கு. ஹையஸ்ட் ஸ்கோர் எடுத்திருந்தீங்க அப்படின்னா, நீங்க 2, 2ஏ 2க்குமே எலிஜிபிளா இருப்பீங்க. 2வ பொறுத்தவரைக்கும் டிஸ்கிரிப்டிவ் டைப்பாவும் 2ஏவ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து அப்ஜெக்டிவ் டைப், எம்சிக்யூ டைப் நம்ம ஷேர் பண்ணுவோம் இல்லைங்களா? அந்த மாடல்ல இருக்கும். ஸோ, இதுல இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து காமனா எல்லாருக்குமே வந்து இருக்கும். அதேபோல ஜெனரல் ஸ்டடீஸ பொறுத்தவரைக்கும் டிஸ்கிரிப்டிவ், ஜெனரல் ஸ்டடீஸ் 300 மார்க் வைப்பாங்க. நீங்க 2ஏவா இருந்தீங்க அப்படின்னா, இதுலயுமே வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி இருக்கும், ஜெனரல் ஸ்டடீஸ் இருக்கும், ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் இருக்கும். இது 150 மார்க்குக்கும், இது 50 மார்க்கும் 200 கொஸ்டினுக்கு வந்திருக்கும். இதுக்கும் மார்க் ஈச் கொஸ்டின் கன்சிஸ்ட் ஆஃப் 1.5 மார்க். நோ நெகட்டிவ் மார்க். அதையும் நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இது வந்து உங்களுக்கு வந்து சிபிடி மாடல்ல வந்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஓஎம்ஆர் மாடல் அப்படிங்கும்போது நம்ம ஷேர் பண்றதா இருக்கும். சிபிடிங்கும்போது உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டா இருக்கும். ஸோ இத ஒவ்வொரு டைம் ட்ரை பண்றாங்க. இது சில டைம்ல டெக்னிக்கல் இஷ்யூ வரம்போது, அத வந்து சரி பண்றதுக்காக அவங்க அப்பப்போ மாத்துறாங்க. சரிங்களா? அது நீங்க எக்ஸாம் பிரிலிமினரி கிளியர் பண்ணாட்டி, அது சிபிடியா, ஓஎம்ஆரா அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கலாம். அது உங்களுக்கு வந்து இன்டிமேஷன் பண்ணுவாங்க. அடுத்தது எங்கெங்கலாம் வந்து எக்ஸாம் சென்டர் இருக்கு அப்படிங்கிற அந்த டீட்டெயில் எல்லாமே போட்டிருப்பாங்க. அது மேக்ஸிமம் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும், எல்லா ஊர்லயும் மேக்ஸிமம் இருக்கு. தாலுகா லெவல்ல எல்லா இடத்துலயுமே கவர் பண்ணி தான் வந்து வரும். அதற்கு அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு சிலபஸ். இப்ப பிரிலிமினரி எக்ஸாம் முன்ன சொன்ன மாரி, பிரிலிமினரி எக்ஸாம் 2 அண்ட் 2ஏவுக்கு காமனான சிலபஸ் தான். இதுல ஜெனரல் ஸ்டடீஸ் வந்து 75ம், ஆப்டிட்யூட் அண்ட் ரீசனிங் 25ம், லாங்குவேஜ் 100ம் கொஸ்டின்ஸ் 200 கொஸ்டின் இருக்கும். அதுக்கான சிலபஸ். சிலபஸ்லயுமே என்ன பண்ணியிருப்பாங்க அப்டின்னா, பிரிச்சு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே எவ்வளோ மார்க் வந்து அலோகேஷன் பண்ணியிருக்கோம்னு சொல்லுவாங்க. ஜெனரல் சயன்ஸ்க்கு 5 கொஸ்டினும், ஜியோகிராஃபினா 5 கொஸ்டின், ஹிஸ்டரி, கல்ச்சர் ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்‌க்கு 10 கொஸ்டின். அதுபோல பார்த்தீங்க அப்டின்னா, ப்ராப்பரா பிரிச்சு சொல்லியிருப்பாங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இதுல 25 கொஸ்டினு, ஆப்டிட்யூட்‌க்கு 15ம், ரீசனிங்க்கு 10ம். ஸோ டோட்டலா 100 கொஸ்டின் இங்க வந்துரும். அடுத்தது பார்ட் சி. இதுல பொதுத் தமிழ். இதுக்கு 100 கொஸ்டின். நீங்க இன்கேஸ் இங்கிலீஷா இருந்தா இங்கிலீஷ்க்கு 100 கொஸ்டின். அதுக்கான சிலபஸ் அப்படிங்கிறதுமே கீழ டீட்டெயில்டா வந்து உங்களுக்கு வந்து குடுத்துருப்பாங்க. இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ்க்கும். அதுலயும் எவ்வளோ கொஸ்டின் கேட்போம், எவ்வளோ மார்க் வரும் அப்படிங்கிறதும் குடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் நீங்க பிரிலிமினரி கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, மெயின்ஸ் எக்ஸாமினேஷனோட சிலபஸும் இப்பவே குடுத்துட்டாங்க. இந்த மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கும். ஸோ அதுக்கான சிலபஸ் முதல்ல குடுத்துருப்பாங்க. அதற்கு அடுத்ததா குரூப் 2 டிஸ்கிரிப்டிவ் சொன்னோம் இல்லைங்களா? இந்த டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாமினேஷனுக்கான சிலபஸ் வித் மார்க் எவ்வளோ வந்து மார்க் வரும் அப்படிங்கிற டீட்டெயிலுமே இந்த இடத்துலயே வந்து குடுத்துருப்பாங்க. இதையுமே நீங்க வந்து ரெஃபர் பண்ணிக்கங்க. அடுத்ததா குரூப் 2 இந்த எக்ஸாமினேஷனோட பேட்டர்ன் எப்படி இருக்கும்? அப்படிங்கிறதையும், இதுல எவ்வளோ மார்க் அலோகேஷன் பண்ணுவோம், எப்படி எவ்வளோ கொஸ்டின் இருக்கும் அப்படிங்கிறதையும் குடுத்துருப்பாங்க. இது 2வோட முடிஞ்சிருச்சு. அடுத்தது 2ஏ வந்தீங்கன்னா, அதுக்கும் பார்த்தீங்கன்னா, அ ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு வந்து 150 மார்க்கும், ஆப்டிட்யூட் அண்ட் ரீசனிங்க்கு மெயின்ஸ்ல 50 கொஸ்டினும் சரிங்களா? கொஸ்டின் சொல்றேன். மொத்தம் பார்த்தீங்கன்னா 200 கொஸ்டின் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, அப்ஜெக்டிவ் டைப்பா இருக்கும். மேல வந்து அவங்க இப்ப கரண்ட்டா மென்ஷன் பண்ணியிருக்கிறது சிபிடில மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ, இதுல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இந்த சிலபஸ் வந்து குடுத்துருக்காங்க. ஆப்டிட்யூட் அண்ட் ரீசனிங்க்கான சிலபஸுமே இங்க குடுத்துருக்காங்க. ஸோ, இதுதான் எக்ஸாமினேஷனுடைய பேசிக்கா இந்த நோட்டிஃபிகேஷன்ல சொல்லியிருக்கிற மேக்ஸிமம் எல்லா கன்டென்ட்டுமே கவர் பண்ணிட்டோம். இதுக்கு மேல உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருக்கு அப்டின்னா, கமெண்ட்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. அந்த டவுட் வந்து நாங்க கிளியர் பண்றோம். வேற அவ்வளோதான். தேங்க் யூ.